ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா MC25202 ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் டேட்டா சயின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். யூனிட் 1 பார்ட்டியை பொறுத்தவரைக்கும் ஒன் வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பேப்பர் வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்காகவும் ஒரு சில யூனிட்ஸ்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. அதனால நான் சொல்ற யூனிட்ஸை கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்தவரைக்கும் மோஸ்ட்லி உங்களுக்கு தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் தான் வரும். நான் ஒவ்வொரு யூனிட்டாக சொல்றேன். ஸோ இதில் வந்து 3 மார்க்ஸ்ல வந்து EDA ரொம்ப முக்கியம். அந்த பர்பஸஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து இந்த சப்ஜெக்ட் பொறுத்தவரைக்கும் எல்லாத்துக்குமே பர்பஸஸ் படிச்சு வச்சுக்கோங்க. 3 மார்க்ஸ்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. எந்த டாபிக்னாலும் அதோட சேர்த்து. ஸோ டேட்டா சயின்ஸோட பெனிஃபிட்ஸ் யூசஸ் பார்த்துக்கோங்க. அதில் முக்கியமானது யூசஸ் ரெண்டுமே படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டேட்டா மைனிங் அண்ட் டேட்டா வேர்ஹவுசிங் அதோட டிஃபரன்ஸ் கேட்கலாம். ஆக்சுவலாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நடந்த எக்ஸாம் கொஸ்டினே வந்து 2 டாபிக்ஸ் கொஞ்சம் சேர்த்து கேட்டது மாதிரி இருந்தனால ஒரு சில இதெல்லாம் ரெண்டுமே சேர்த்து பார்க்குற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்ட் பி இதில் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி டேட்டா சயின்ஸ் பெனிஃபிட்ஸ் யூசஸ் ஃபேக்ட்ஸ் ஆஃப் டேட்டா மைனிங் டேட்டா வேர்ஹவுசிங் கேட்கலாம். இது ஒரு டைம் நடந்த இன்ஜினியரிங்கோட கொஸ்டினை வச்சு நான் கொடுத்துருக்கேன். அதே ஃபார்மேட்ல கேட்டாங்க அப்படின்னாலும் சரி, இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு தொடர்ச்சி எல்லா டாபிக்ஸும் சேர்த்து கேட்குற மாதிரி படிச்சிட்டிங்கன்னா உங்களோட தனியாக கேட்குறப்போ அட்டன் பண்ணிடலாம். அதனால இந்த மாதிரி ஃபார்மேட் பார்த்து வச்சுக்கோங்க. டிஃப்ரெண்ட் ஃபேக்ட்ஸ் ஆஃப் டேட்டாவும் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் டேட்டாவும் பார்த்து வச்சுக்கோங்க. டேட்டா சயின்ஸ் ப்ராசஸும் பார்த்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த பார்ட் பியில் இருக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாம் ஓரளவு பார்த்துட்டு போயிருங்க. ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் டெப்த்தாக தான் கேட்குறாங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் ஓரளவு கவர் பண்ணிட்டீங்கனாலே உங்களால் எல்லா கொஸ்டின்ஸுமே அப்ரோச் பண்ண முடியும். அதுக்காக தான். ஸோ இப்போ யூனிட் டூவில் வந்து உங்களுக்கு ஒன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அடிஷனலாக படிச்சு வச்சுக்கோங்க. இந்த யூனிட்ஸில் இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்கோர் அது போக வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த கான்செப்ட்ஸ்ல இருந்து மேபி உங்களுக்கு ப்ராப்ளம் வரலாம். இல்லை இதுலையுமே உங்களுக்கு தியரிட்டிக்கல் பேஸ்டு கான்செப்ட்ஸ் வரைக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஒன் அப்புறம் உங்களுக்கு 3 மார்க்ஸ் பொறுத்தவரைக்கும் ஸ்டாண்டர்ட் இசட் ஸ்கோர் அதோட சிக்னிஃபிகன்ஸ், அது சிக்னிஃபிகன்ஸும் ரொம்ப முக்கியமான ஒன்று. பர்பஸஸ் பார்த்துக்கோங்க. சிக்னிஃபிகன்ஸ் கான்செப்ட்ஸ் வந்து இந்த செகண்ட், தேர்ட், ஃபோர்த் இந்த 5th யூனிட்லாம் வந்து கேட்குறாங்க அப்படின்னா அதில் சிக்னிஃபிகன்ஸ் தான் கேட்பாங்க. அதாவது மேத்தமெட்டிக்கல் பேஸ்ட் இருக்கிற கான்செப்ட்ஸ்லாம். அதனால படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா அதோட சிக்னிஃபிகன்ஸ், இசட் ஸ்கோர்னா அதோட சிக்னிஃபிகன்ஸ் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. கோரிலேஷனா அதோட சிக்னிஃபிகன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் டேட்டா ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த செகண்ட் யூனிட்ல வேரியபிள்ஸ் கான்செப்ட் ரொம்ப 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 முக்கியம். அது பிக் கொஸ்டின்ல தான் மேக்ஸிமம் வேரியபிள்ஸ் வருங்கிறனால நான் கொடுக்கல. ஆனால் நீங்கள் சேர்த்தே படிச்சுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் டேட்டா, டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் படிச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்பிங் வேரியபிலிட்டி இது முக்கியம். அந்த வேரியபிலிட்டி கான்செப்ட் ரொம்ப முக்கியம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எல்லோ கலர் செட் கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சிருக்கேன். ஸோ பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா அண்ட் வேரியபிள்ஸ் அதாவது சேர்த்தே படிச்சுக்கோங்க. எல்லா இது கான்செப்ட்டுமே சேர்த்து படிங்க. என்டையர் சிலபஸ் கவர் ஆகிற மாதிரியே பார்த்துக்கோங்க. ஸோ அதில் நான் இப்போ கொடுத்துருக்க ஃபார்மேட்டே படிச்சு வச்சுக்கோங்க. அதான் அந்த இதில் வந்து உங்களுக்கு இந்த டேபிள் அண்ட் கிராஃப், ஆவரேஜ், வேரியபிலிட்டி எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இதில் கேட்டு வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு டைம் நடந்த இன்ஜினியரிங் கொஸ்டினோட கான்செப்ட் பேஸ்னு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ கவர் பண்ணீங்க அப்படின்னா இப்படி கவர் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இந்த யூனிட்ல மேக்ஸிமம் இந்த மாதிரி டாபிக்ஸ் கேட்குறாங்கன்னா தியரிட்டிக்கல் தான் கேட்குறாங்க. அந்த ரிசர்ச் ஸ்கோர் வந்து கேட்டாங்கன்னா மேபி ப்ராப்ளம்ஸ் வரலாம். மோஸ்ட்லி இதையும் தியரிட்டிக்கலாக பாருங்க. ஸோ தேர்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 3 மார்க்ஸ். இந்த யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வர நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதில் 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டேரெக்டாக ஒன் வேர்ட்ஸ் அதாவது உங்களுக்கு தியரிட்டிக்கல் பேஸ்ட் கொஸ்டினாக இருக்குன்னா பார்ட் பியில் ஒரு சில கான்செப்ட்ஸ்ல இருந்து வர்றப்போ மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸ் வரலாம், இல்லை திரி வரலாம். ஸோ பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் லீஸ்ட் ஸ்கொயர் ரிக்ரெஷன் லைன் ரொம்ப முக்கியம். அதில் பர்பஸஸ் பார்த்து வச்சுக்கோங்க. மல்டிபிள் ரிக்ரெஷன் அதோட டைப்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. மீன் பேஸ்டு அப்புறம் மோடு அந்த மீடியன் கான்செப்ட் அது பேஸ்டு இருக்க கான்செப்ட்ஸ்ல வந்து இந்த யூனிட்ல ஒரு 3 மார்க்ஸ் அதனால வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஸ்கேட்டர் பிளாட்ஸோட சிக்னிஃபிகன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸ்கேட்டர் பிளாட் ரொம்ப முக்கியம். ஸோ பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ரெக்ரெஷன் கான்செப்ட்ஸ்ல இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து ஒரே போல கேட்கலாம். அதே மாதிரி இந்த கார்லேஷன்ஸ் கான்செப்ட்ஸ் பேஸ் பண்ணி கேட்கலாம். மோடு மீடியனை வச்சு உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் பேஸ் பண்ணி ஏதாச்சும் கேட்கலாம். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இதை மட்டும் பார்க்காம கொஞ்சம் அடிஷனலாக பார்க்கணும். இது யூஜியில் இன்ஜினியரிங்ல கேட்ட ஒரு கொஸ்டின் நான் உங்களுக்கு ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இது போக மல்டிபிள் ரெக்ரெஷன் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து யூனிட் 4 இதுல வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஒன் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் இதுல வந்து உங்களுக்கு 3 மார்க்ஸ். இந்த யூனிட்ல இருந்தும் மேபி பார்த்தீங்க அப்படின்னா திரியும் கேட்கலாம், ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். மோஸ்ட்லி திரி கேட்க வாய்ப்பு இருக்கு. ப்ராப்ளம்ஸ் பேஸும் கொஞ்சம் இருக்கலாம், ஆனால் மோஸ்ட்லி திரி தான் இருக்கும். ஸோ நல்லா பார்த்தோம். தேர்ட் யூனிட்ல தான் மோஸ்ட்லி ப்ராப்ளம்ஸ்லாம் வாய்ப்பு இருக்கு, பார்த்துக்கோங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து ஹைரார்ஜிக்கல் இண்டெக்ஸிங் மாஸ்க்ஸ் ரொம்ப முக்கியம். அதான் பர்பஸ் பார்த்துக்கோங்க. நம்பை அரேஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த யூனிட்ல அரே கான்செப்ட் ரொம்ப முக்கியம். நம்பை அரே, ஸ்ட்ரக்சர்ட் அரே, கம்ப்யூட்டேஷனான அரேஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அக்ரிகேஷன் அண்ட் குரூப்பிங் பார்த்துக்கோங்க. பைவட் டேபிள்ஸ் ரொம்ப முக்கியமான இந்த பைவட் டேபிள்ஸ் ஒரு டைம் ப்ரீஃபாகவே வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால வந்து இது கொஞ்சம் டெப்த்தாக பார்த்துக்கோங்க. பார்ட் பி பொறுத்தவரை டேட்டா மேனிபுலேஷன் வித் பாண்டாஸ் தான். பாண்டா பேஸ் பண்ணி கான்செப்டும் நம்பை பேஸ் பண்ணிருக்க கான்செப்ட்ஸும் தனித்தனியாக பார்த்து வச்சுக்கோங்க. அது ரிலேட்டடாக இருக்கிறதுலாம் கேட்பாங்க. ஸோ இதெல்லாமே கேட்டிருக்க கொஸ்டினா அதாவது ஒரே டாபிக்லேயே அப்படியே இத்தனை இதை மெர்ச் பண்ணி கேட்டிருக்காங்க. இது ஒரு யூஜி கொஸ்டின். அப்போ உங்களுக்கு இந்த டைம் கேட்டிருந்த கொஸ்டின் அப்படிதான் மெர்ச் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால அது மாதிரி கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி கவர் ஆயிரும். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு இதாகவும் ஹேண்ட்லிங் மிஷின் டேட்டா ரொம்ப முக்கியமான கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.
ஸோ அடுத்து யூனிட் 5 இதில் வந்து ஒன் வேர்ட்ஸ் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த யூனிட்லையுமே மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் பேஸ்டு வர தியரி தான் வரும். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் லைன் பிளாட்ஸ், இந்த பிளாட்ஸ் கான்செப்ட் ரொம்ப முக்கியம். ஸ்கேட்டர் பிளாட் ரொம்ப முக்கியம். மேட்லாட்லிப் ரொம்ப முக்கியம். சப் பிளாட்ஸ் ரொம்ப முக்கியம். ஹிஸ்டோகிராஃப் ரொம்ப 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 முக்கியம். எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க வச்சுக்கோங்க. 3D பிளாட்டிங் ரொம்ப முக்கியம். டென்சிட்டி அண்டு கவுண்டர் பிளாட்ஸ் ரொம்ப முக்கியம். சம்டைம்ஸ் ரிக்வெஸ்ட்லாம் கூட கேட்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பார்ட் பி பொறுத்த வரைக்கும் இந்த விசுவலைசேஷன் வித் சிபான் அண்ட் ஜியோகிராஃபிக் டேட்டா வித் பேஸ் மேப் தனித்தனியாக கேட்கலாம். பட் உங்களுக்கு இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் ரெண்டுமே சேர்த்து கேட்கணும்னா இது கேட்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படி கேட்டிருக்காங்க. அதனால தான் அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாட்ஸ் கேட்கலாம். இது போக வந்து டெக்ஸ்ட் அண்ட் ஆனோட்டேஷனும் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேசிக்காக இருக்கிற கான்செப்ட்ஸ் வந்து நான் லாஸ்ட் கொடுத்துருவேன். ஈடினா என்ன, ஸோ அப்புறம் வந்து கார்லேஷன் எப்படி சொல்லுவாங்க, ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் என்ன மாதிரி வந்து மென்ஷன் பண்ணுறாங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதை நான் சும்மா கொடுத்துருக்கேன், பார்த்து வச்சுக்கோங்க. ஒன் நாட்ஸ் யூஸ் இருக்கலாம். கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே கவர் பண்ண பாருங்கள். இதை நான் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. தேர்ட் யூனிட் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸாக பார்த்து வச்சுக்கோங்க. இது போக மோஸ்ட்லி இந்த தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் யூனிட்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் பேசி பார்த்தீங்கன்னா நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.